ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, யாரோட கூட்டணி அப்படின்றதையே அறிவிக்காமல் இத்தனை நாள் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த தேமுதிக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த தேமுதிக திமுகவோட கூட்டணி அப்படின்றதுல ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே முதல் முறையாக திமுகவோட கைகோர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு ராஜ்நாத் சிங், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த விழால பிரேமலதா விஜயகாந்தும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏறக்குறைய கிட்டத்தட்ட 90% வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா தான் திமுகவோட கைகோர்த்திருக்கு தேமுதிக அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைமறைவுல வந்துட்டு பார்த்தோம்னா பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னும், அதனுடைய விளைவாக தான் இந்த எதிர்பாராத கூட்டணி இருக்கு இல்லையா, அது அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அதை தாண்டி இந்த கூட்டணிக்கு முக்கியமான மூலவர்கள் யாரு, இது மட்டும் இல்லாம தேமுதிக கூட்டணி கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ 26 பொறுத்த வரைக்குமே பாமக, விசிக மாதிரியான கட்சிகள் தங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத தெரிவிச்சிருந்தாலும், தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவங்க ஸ்டாண்டை தெளிவாக சொல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தாவேகா கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கடலூர் மாநாட்டில் வந்துட்டு யாரோட கூட்டணி அப்படின்றத அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாநாட்டிலையும் ஒரு மடுப்பனான பதிலை சொல்லி அறிவிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதிமுக, திமுக ரெண்டு கட்சிகளோடையும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதிமுக 6 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னும், அதை தாண்டி ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்ட அந்த எம்பி சீட் இருக்கு இல்லையா, அதனாலையும் அதிமுக மேலே ரொம்ப பெரிய அதிருப்தியில பிரேமலதா விஜயகாந்த் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கமலஹாசனை எம்பி ஆக்குனதுல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம திமுகவோட போனோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஃபண்டுக்கும் பிரச்சனை இருக்காது, தொகுதிக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்தாலும், திமுகவா அதிமுகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ரேஸ் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஸோ ஏவா வேலு, சபரீசன், அதை தாண்டி சேகர் பாபு இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் தான் இந்த கூட்டணி அமையறதுக்கான முக்கியமான மூவர் அணி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஏவா வேலு, சபரீசன், சேகர் பாபு இவங்க 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 சீட்டு வேணா வாங்கி தரோம். அதை தாண்டி ராஜ்யசபா சீட் இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபா சீட் 1 அப்படின்றதையும் நாங்கள் ஒதுக்கி தரோம். நீங்க ஆசைப்படக்கூடிய தொகுதிகள் இருக்கும் இல்லையா, நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஃபேவரான தொகுதிகள் அப்படின்றதையும் நாங்கள் ஒதுக்கி தரோம், நீங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை தர்றோம் அப்படின்னு சொன்னதுனால தான் பிரேமலதா விஜயகாந்த் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேமுதிகவுடைய வரலாறை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 2011 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 2011 எலெக்ஷன்ல மட்டும்தான் தேமுதிக வந்துட்டு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இரட்டை டிஜிட்ல, அதாவது ஒரு 29 எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தேமுகவினுடைய அரசியல் வரலாறு அப்படின்றது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் இல்லாததாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுனால இந்த வருஷம் டெஃபினட்டா இந்த எலெக்ஷன்ல தன்னை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தேமுதிக அப்படின்னே சொல்லலாம். ஸோ திமுகவோட கை கோர்க்கிறதன் மூலியமா குறைஞ்சது 8 தொகுதிகளில் எம்எல்ஏ, ஒரு தொகுதியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பி சீட்டு, அதை தாண்டி வந்துட்டு பல பேரங்கள் அப்படின்றது பேசப்பட்டிருக்கு. ஸ்வீட் பாக்ஸஸ்ல ஆரம்பிச்சு பல கல்லூரிகள் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சுதான் கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க பிரேமலதா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, தேமுதிகவுடைய கூட்டணி வரலாறு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 2005 தொடங்கப்பட்ட தேமுதிக இருக்கு இல்லையா, 2006, 2009 தனிச்சு தான் போட்டியிட்டாங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய கட்சிகள் சொல்ற மாதிரியே
நாங்க திமுக அதிமுகக்கு மாற்று ஊழல் கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரியான குரல்களோட தான் உள்ள வந்திருந்தாரு விஜயகாந்த். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருந்தாலும் ஓட்டு விழுகாததுனால 2011 அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத வச்சிருந்தாரு. அந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி தலைவராகவும் உட்கார்ந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். 2014 தேஜா கூட்டணி இருக்கு இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலியமா நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்படின்றதையும் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. 2016 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற மாதிரி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா. ஸோ தமிழக அரசியல் வரலாற்றில் வந்துட்டு என்னதான் எக்கச்சக்கமான கூட்டணிகள் அப்படின்றது இருந்தாலும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2016 வந்துட்டு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பக்கம், விஜயகாந்த் ஒரு பக்கம், திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரும் வச்சிருந்தாங்க. பட் அது பெரிய அளவுல எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். 2019 அதிமுகவோட கூட்டணி, 2021 அமமுக இருக்கு இல்லையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனோட கூட்டணி, 2024 மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான கூட்டணியில தான் நம்ம தேமுதிக இருக்காங்க இல்லையா அவங்க அங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வரக்கூடிய 2026 அதிமுக கூட தான் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அதிமுக மேல ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக தான் இதுவரைக்கும் அவங்களுடைய வரலாறுல, அதாவது தேமுதிகவுடைய வரலாறுல இல்லாத ஒரு விஷயமான திமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தேமுதிகக்கு 2.0 அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய எழுச்சியையும் துவண்டு போயிருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்காவது உற்சாகத்தையும் கொடுக்கும். அதை தாண்டி நம்ம கட்சியின் சார்பாகவும் குறைஞ்சது ஒரு 2-3 எம்எல்ஏக்களாவது சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்களாம் பிரேமலதா. ஸோ பிரேமலதாவினுடைய இந்த நம்பிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.